நான் தான் உங்கள் நான்சி வரலி அண்ணா தான் லிசி வேஞ்சலின். இப்போ இன்னைக்கு பொங்கல்னால நாங்கள் 2 பேரும் கோலம் மாவிடும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அட்வான்ஸ் ஹாப்பி மாட்டு பொங்கல் அண்ட் ஹாப்பி பொங்கல். அதனால் நாங்கள் வந்து கோலம் போட்டிருக்கோம். அந்த கோலத்தை தான் நீங்கள் பார்த்துருக்கீங்க. அதுவும் இப்போ பார்க்க போகிறீங்க. அதுவும் நாங்கள் கோலம் போடுறதுக்குள்ளே எங்கள் கை எப்படி பார்த்தீங்களா, கையே போயிடுச்சு. அதுவும் சுட்டுது எனக்கு ஃபுல்லாகவே. அது போய் பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு வந்து இவ்வளோ காலையில் வந்து கொஞ்சம் உயிரி பொங்கல் போயிட்டு இருந்தாலும் கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. ஆனால் இப்போ தான் நாங்கள் வந்து பொங்கல் போட்டு கோலம் போட்டிருக்கோம். ஃபுட் சாப்பிட்டு இப்போ கொஞ்சம் போட்டு கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. ஓகே, இப்போ நாங்கள் பேக் கேமராவில் நாங்கள் காட்டுறோம். நான்சி வெர்லினோட கோலம் பாருங்கள். நான்சி வெர்லின் இந்த கோலம் பாருங்க. நீங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டீங்க சொல்லுங்கள். நான் வந்து என்னன்னா இந்த கோலம் போடுறதுக்குள்ளே நான் மயக்கமே போட்டேன். செத்துடலாம் கோலம் சொல்லலாம். அதுக்குள்ளே போட்டேன். என்னோட நாக்கு ஃபுல்லாகவே வெளில வந்துருச்சு. அந்த மாதிரி போட்டேன். மேக்கப் வந்து எனக்கு எப்படி பண்ணே தெரியாது. மேக்கப்புங்கிற வந்து எனக்கு அந்த மாவெல்லாம் எப்படி பண்ணு தெரியாது. நான் பார்த்து தான் வந்து பண்ணிட்டேன். ஆனால் இது வந்து நான் இப்போ இதனால நான் வந்து புரிஞ்சுக்கிட்டேன். அம்மாக்கள் வந்து எவ்வளோ வந்து இதை புரிஞ்சுக்கிறாங்க, இது எவ்வளோ கஷ்டப்பட்டு செய்கிறாங்க, நம்ம போட்டு அழிச்சிட்டு போகிறோமே அப்படின்னு எனக்கு வந்து ஃபீலாக இருக்குது. அந்த வீட்டில் நீங்களும் இப்படி பண்ணிட்டு இருந்தீங்கன்னா தயவு செஞ்சு இப்படி பண்ணாதீங்க. நீங்கள் பெரிய பெரிய கல்யாணம் ஆகும்போது இப்படி தான் நீங்களும் கஷ்டப்படுவீங்க தெரியாமல். ஓகேங்களா? சூப்பராக ஃபிலாசபி பண்ணாங்கல்ல, சூப்பராக ஃபிலாஃபி சொன்னாங்கல்ல. இவங்களுக்கு ஒரு நன்றி சொல்லி விடைபெறுகிறேன். அடுத்த என்னோட கோலத்துக்கு போகலாம். இந்தாடி இப்போ வந்து இவங்களுக்கு தான் இது வந்து லிசியோட கோலம் பாருங்கள். எல்லாமே நல்லா பண்ணியிருக்காங்க. எங்கே எல்லாமே பண்ணியிருக்காங்க. லிசியோட கருத்து சொல்லிடலாம். அவ்வளோ ரொம்ப கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சு. பட் வந்து கோலம் பண்ணணும்னு சொல்லிட்டு தான் நாங்கள் போட்டோம். அம்மாக்கள் போடுறாங்க, நம்மளோட கஷ்டப்பட்டு நம்மளோட அழகாக கஷ்டப்பட்டு ரெடி பண்ணி ப்ரிப்பேர் பண்ணி நம்ம யோசிச்சு எல்லா வேலையும் சமைச்சு அனுப்பி அனுப்பி இத்தனைக்கு வேலைக்கு போகிற அம்மாக்களும் காலைல சீக்கிரமாக செஞ்சு வச்சுட்டு கோலமாக அழகாக போட்டு வச்சுட்டு கஷ்டப்பட்டு போடுவாங்க. ஆனால் நானும் எல்லாம் ஒன்றா கோலம் அதெல்லாம் வேஸ்ட்டாக போய் அடிச்சு விட்டு போவேன். அந்த மாதிரி நான் அது இந்த தப்பு எனக்கு இப்போ தான் புரிஞ்சுக்குது. இனிமேல் நான் கோலமப்போ வந்து அடிக்க மாட்டேன். இனிமேல் கோலம் வந்து கோலம் நானும் கற்றுக்கிட்டேன். நான் வந்து போட்டிருக்கேன். திஸ் இஸ் மை ஃபர்ஸ்ட் கோலம். அதனால் ஸோ கொஞ்சம் இப்படி தான் இருக்கும். அவ்வளோதான். தேங்க்யூ. இது வந்து எனக்கு என் கோலம் நல்லா இருந்துச்சு. அந்த கோலமும் எனக்கு சூப்பராக இருந்துச்சு. ஏன்னா வந்து லிசி தான் வந்து கொஞ்சம் பாட்டி போட்டு விட்டாங்க. என்னது கொஞ்சம் பாட்டி போட்டு விட்டாங்க. கரும்பு வந்து எங்கள் பாட்டி போட்டுவிட்டாங்க. ஏன்னா வந்து கோலமாவில் பிளாக் கலரில் வாங்குறது 3 கலர்ஸ் தான். பிங்க்கு, க்ரீனு, வயலட் அது மட்டும் தான் வாங்கிச்சு தவிர பிளாக் கலர் ஒயிட் வாங்கலை. அதனால தான் நாங்கள் வந்து கரும்பு வந்து எங்கள் பாட்டி போட சொன்னோம். ஏன்னா வந்து கரும்பு வேறு கலரில் அடிச்சிருக்கேன்னா வந்து பிளாக் கலரு ஒயிட் கலரில் நான் சொன்னேன். ஒயிட் கலர் பிளாக் கலரில் இல்லைனால நான் இப்படி அடிச்சிருக்கேன். சரி, டாட்டா டாட்டா. சொல்லுங்க गाइस. பாய்.